புயல் இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் அம்பாறை கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி படிப்படியாக வலுவடைந்து இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவலுடனே தொடர்ச்சியாக புயலாகவே நகர்ந்து வந்தது. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவலில் ஏற்படுத்தி இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வரலாறு காணாத மழைப்பொழிவையும் ஒரு வெள்ளப்பெருக்கையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த புயல் தமிழக கடற்கரையை நவம்பர் 29ஆம் தேதி அடையும் போது காற்று முறிவு மற்றும் வறண்ட காற்றின் தாக்கத்தினால ஒரு புயலே பாதிப்படைந்ததை பார்க்க முடிந்தது. அதனை தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து வந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக நமக்கு நவம்பர் 30ஆம் தேதி இரவு வட தமிழக கடற்கரையை நெருங்கும் போது மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் புதிய மேகங்களை உருவாக்க தொடங்கி நமக்கு டிசம்பர் 1ஆம் தேதி காலை முதல் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை வரைக்கும் கொடுத்திருந்தது. தற்போது பார்த்தோம்னா கடந்த 24 மணி நேரமாகவே தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் நிலவி வருகிறது. சென்னைக்கு கிழக்கே ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கும் கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வலுவிழக்காமல் தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவதையும் பார்க்க முடியுது. இதன் காரணமாக நேற்று முதலே பரவலாக கனமுதல் மிக கனமழை பதிவாகி வரும் சூழலில் இன்றைய தினமும் நமக்கு பகல் நேரத்தில் விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் விட்டு கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வலுவிழந்து காவிரி டெல்டா கடலோர பகுதிகள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக டிசம்பர் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் காவிரி படுகை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது.